Dear students, this is the video for 11th Commerce Unit 2 Forms of Business Organization. In this video, we are going to learn Chapter 5 Hindu Undivided Family and Partnership Part 2. In Part 1 video, we are learn partners Hindu Undivided Family meaning, definition, characteristics, and partnership meaning, definition, characteristics, advantages, disadvantages, and kinds of partners. In this part 2 video, we are going to learn kinds of partners, partnership, and dissolution of the partnership form, and rights and duties of partners. First, we are going to learn rights of a partner. First one, rights to take part in business. Every partner has right to take part in the business. எல்லா பார்ட்னருமே பிஸ்னஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உண்டு. செகண்ட் பார்த்திங்கன்னா ரைட் டு பி கன்சல்டட். ஆல் த பார்ட்னர், எவ்ரி பார்ட்னர் ஹேவ் ரைட் டு கன்சல்ட் பி எனி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ். அதாவது எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணுனாலும் எல்லா பார்ட்னரையும் கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும். அண்ட் தென் ரைட் ஆஃப் ஆக்சஸ் டு புக், ரெக்கார்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ். எல்லா பார்ட்னருக்குமே புக்ஸு, பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த புக்ஸ், ரெக்கார்ட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அண்ட் தென் அதை காப்பி எடுக்கக்கூடிய ரைட்ஸ் உண்டு. ரைட் டு ஷேர் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை அவங்க ஷேர் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உண்டு. அது என்னென்ன அக்ரீட் ரேஷியோவாக இருக்கலாம். அப்படி ரேஷியோ எதுவும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அவங்கள ஈக்குவலாக அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணக்கூடிய ரைட்ஸ் உண்டு. தென் ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு லோன் ஏதாவது ப்ரொவைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பெறக்கூடிய, வட்டி பெறக்கூடிய அந்த ரைட்ஸ் பார்ட்னருக்கு உண்டு. அது ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா 6% per annum இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய ரைட்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு உண்டு. அண்ட் தென் ரைட் டு பி இன்டெம்னிஃபைடு. இன்டெம்னிஃபைடு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா காம்பன்சேட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இப்போ எல்லா பார்ட்னருமே பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இல்லையா, எல்லா நடவடிக்கையிலையும் ஈடுபட முடியும். சப்போஸ் அது மாதிரி அவர் ஈடுபடும்போது அந்த ஃபார்முக்காக அவர் ஏதாவது செலவு செய்கிறாரு அப்படின்னா, ஏதாவது லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணக்கூடிய ரைட்ஸ் யார் உண்டு அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு உண்டு. தட் இஸ் கால்ட் ரைட்ஸ் டு பி இன்டெம்னிஃபைட். நெக்ஸ்ட், ரைட்ஸ் டு யூஸ் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி ஃபார் த பிஸ்னஸ். ஸோ ப்ராப்பர்ட்டினா எந்த ஒரு அசட்ஸாக இருந்தாலும் பிஸ்னஸோட பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ரைட் டு ரிட்டைர். எந்த பார்ட்னராக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து ரிட்டையர் ஆகக்கூடிய ரைட்ஸ் அவருக்கு உண்டு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரைட் டு கண்டினியூ. எப்படி ரிட்டையர் ஆகுறாரோ அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கண்டினியூ பண்ணக்கூடிய ரைட்ஸ் உண்டு. இன் பார்ட்னர்ஷிப் டீடில் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை அப்படின்னா எந்த பார்ட்னரையும் பார்ட்னர்ஷிப்லேருந்து வெளியில் அனுப்ப முடியாது. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவர் கண்டினியூ பண்ணக்கூடிய ரைட்ஸ் அவருக்கு உண்டு. இதுதான் ரைட்ஸ் ஆஃப் அ பார்ட்னர். நெக்ஸ்ட், வி ஆர் கோயிங் டு லேர்ன் டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர். எப்படி அவருக்கு உரிமைகள் இருக்கோ அதே மாதிரி கடமைகளும் உண்டு. ஃபர்ஸ்ட் டியூட்டி டு கேரி ஆன் பிஸ்னஸ் டு த கிரேட்டஸ்ட் காமன் நாலேஜ். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய, அதாவது எந்த ஒரு பார்ட்னராக இருந்தாலும் சரி, அந்த பார்ட்னர்ஷிப்போட நலனுக்காக தான் என்ன செய்யணும், தன்னுடைய வேலையை செய்யணும். அதுதான் அனைத்து பார்ட்னருமே கூட்டாண்மையினுடைய அந்த பார்ட்னர்ஷிப் நலனுக்காக தான் அந்த வியாபாரத்தை நடத்தணும். That is called to carry on business. To observe faith. Faithனா எல்லா பார்ட்னருமே உண்மையாக நேர்மையாக இருக்கணும். To attain diligently, நியாயமாக நடந்துக்கணும். To indemnified for fraud, willful negligence. அதாவது இப்போ அவருடைய தவறான அந்த ஃப்ராடு பண்ணி தப்பு நடந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணக்கூடியது ஒரு பார்ட்னருடைய டியூட்டி ஆகும். நெக்ஸ்ட், நாட் டு கிளைம் ரெம்யூனரேஷன் என்னது, சேலரி, கமிஷன், இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எந்த பார்ட்னரும் தன்னுடைய வேலைக்காக கிளைம் பண்ணக்கூடாது.
டு ஷேர் லாஸஸ், அதே மாதிரி எல்லா பார்ட்னருமே லாஸ் வந்து அதை ஷேர் பண்ணக்கூடிய இது அவங்களுடைய முக்கியமான கடமை. டு ஹோல்ட் அண்ட் யூஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஃபர்ம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ஃபர்ம். ஃபர்மோட ப்ராப்பர்ட்டியை வெறும் எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்? ஃபர்ம் பிஸ்னஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பர்சனல் யூஸுக்கு ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. அது அவங்களுடைய முக்கியமான டியூட்டி. டு அக்கௌண்ட் ஃபார் பர்சனல் ப்ராஃபிட், எந்த ஒரு சீக்ரெட் ப்ராஃபிட்டையும் ஏர்ன் பண்ணுறதுக்கு எந்த பார்ட்னரும் முயற்சி செய்யக்கூடாது. டு அக்கௌண்ட் ஃபார் ப்ராஃபிட் இன் காம்படிங் பிஸ்னஸ், அதாவது எந்த ஒரு போட்டி தொழிலும் என்ன செய்யக்கூடாது எந்த பார்ட்னர். அப்படி செய்தால் அதில் வர ப்ராஃபிட்டை என்ன செய்யணும்? மற்ற பார்ட்னரோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கணும். டு ஆக்ட் வித்தின் அத்தாரிட்டி, அவருக்குன்னு உள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவர் என்ன செய்யணும்? செயல்படணும். அந்த அதிகார வரம்பை மீறி என்ன செய்யக்கூடாது? செயல்படக்கூடாது. அடுத்து நாட் டு அசைன் இஸ் ரைட்ஸ். அசைன் இஸ் ரைட்ஸ்னால் பார்ட்னர்ஸ் வந்து மற்ற பார்ட்னர்களுடைய சம்மந்தம் இல்லாமல் கம்பெனியோட ஒர்க்கை வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒதுக்கீடு செய்யக்கூடாது. இது அவங்களுடைய அதான் என்னது? நாட் டு அசைன் ஹிஸ் ரைட்ஸ். அவங்களுடைய ரைட்ஸை மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது வித்தவுட் கன்சல்ட் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ். திஸ் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் அ பார்ட்னர். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். 4 டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்குது. என்னென்னா பார்ட்னர்ஷிப் அட் வில், பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப், பர்டிகுலர் ஃபார் ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம், எல்எல்பினா லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப் அட் வில். பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னா வேர் நோ ப்ரொவிஷன் மேட் இன் த அக்ரிமெண்ட் ரெகார்டிங் த டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். அதாவது ஃபார் அன்லிமிட்டெட் பீரியட், இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பீரியட்லாம் இருக்காது. இவ்வளோ நாள் தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கும், ஒரு 1 year 2 year அதுக்குள்ளே இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு எந்த ஸ்பெசிஃபிக் பீரியடும் மென்ஷன் பண்ணாத ஒரு பார்ட்னர்ஷிப் தான் அது பார்ட்னர்ஷிப் அட் வில். அப்போ அதை எப்போ கலைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பார்ட்னரோ அல்லது எல்லா பார்ட்னரோ கிவிங் த நோட்டீஸ் கொடுத்து போதும், இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் வேணாம் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இட் கம் டு பி எண்ட். அதை எனி பார்ட்னர் கேன் டெர்மினேட் இட் எனி டைம் பை கிவிங் த நோட்டீஸ். திஸ் இஸ் கால்ட் பார்ட்னர்ஷிப் அட் வில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டேர்ம். ஒரு பர்டிகுலர் வென் அ டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபிக்ஸட் பை பார்ட்னர்ஸ். இவ்வளோ நாள் நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் இருக்கும் அப்படின்னு ஒரு டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ண பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் டியூரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 4 பேர் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா, ஒரு 6 month வரைக்கும் அதுக்குள்ளே கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த 6 monthக்கு அப்புறம் அந்த பில்டிங் கட்டி முடிச்சுட்டு அதில் வர ப்ராஃபிட் ஆர் லாஸை ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன ஆகிடும்? எண்டுக்கு வந்துடும். சப்போஸ் அதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கூட அவங்க என்ன செய்யலாம்? அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை டிசால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார் எ ஃபிக்ஸட் டேர்ம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். such partnership may be dissolved before expiry of the fixed term with the consent of all the partners. Such partnership come to an end on the expiry of that terms. Okay, this is called partnership for a fixed term. Next பார்த்தீங்கன்னா particular partnership. Particular partnership அப்படின்னா when a partnership is formed by the particular period or for a particular venture. வெஞ்சர்னா அது ஒரு வேலை, ஏதாவது ஒரு தொழிலை செய்யறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் தான் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். அந்த வெஞ்சர் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகிடும்? டிசால்வ் ஆகிடும். அதை டிசால்வ் மீன்ஸ் கம் டு அன் எண்ட், முடிவுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃபிலிம் எடுக்கணும், படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா, அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி முடித்த உடனே அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன ஆகிடும்? எண்டுக்கு வந்துடும். That type of partnership is called particular partnership. Next, limited liability partnership. இது வந்து எப்போ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2008. அந்த 2008 ஆக்ட், லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 2008 வந்து does not define limited liability partnership. இதுக்குன்னு எந்த வித டெஃபினிஷன் அவங்க கொடுக்கல.
பட் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எல்எல்பி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெப்த்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் நாட் த பார்ட்னர்ஸ். அதாவது பார்ட்னரோட அந்த லயபிலிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஃபேர்மில் இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் அசட்ஸ் மட்டும் அவங்க யூட்டிலைஸ்ட் பண்ணால் போதும். அவங்களுடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் தான் என்னது லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இது முக்கியமாக எதெல்லாம் பண்ணுவாங்க, எந்த பிஸ்னஸ்லாம் பார்த்திங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங், கம்பெனி செக்ரட்டரிஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், என்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ், இவங்களாம் வந்து இந்த லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் தான் வச்சுருப்பாங்க. மெயினாக இது எந்தெந்த கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ, சிங்கப்பூர், தாய்லாண்டு, யூகே இந்த மாதிரி கண்ட்ரியில் இந்த ப்ரொஃபஷ்னல் ஃபேர்ம்லாம் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் இந்த மாதிரி தான் லிமிட்டட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பற்றி எல்லாமே படித்தோம். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேன் வந்து ஒரு ஃபார்ம் ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்ம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபார்மில் எல்லா பார்ட்னருமே என்ன செய்யணும்னா சைன் பண்ணியிருக்கணும். சைன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ அந்த ஃபார்மில் சில விஷயங்கள்லாம் இருக்கும், பர்டிகுலர்ஸ்லாம் இருக்கும். என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஃபர்ம், லொக்கேஷன் ஆஃப் த ஃபர்ம், நேம் ஆஃப் த பிளேஸ் வேர் த ஃபர்ம் கேரி ஆன் த பிஸ்னஸ், அதாவது எந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், டேட் ஆஃப் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர் இன் த ஃபர்ம், நேம் அண்ட் பெர்மனண்ட் அட்ரஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ், ஒரு பார்ட்னருடைய நேமும் அவங்களுடைய அட்ரஸ், டியூரேஷன் ஆஃப் த பார்ட்னர்ஷிப், எவ்வளோ நாளைக்கு இந்த பார்ட்னர்ஷிப் இருக்கும், அதான் எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன செய்யணும், அந்த ஃபார்மில் மென்ஷன் பண்ணி அதை ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ராபேக் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னாலே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஆப்ஷனல் இல்லையா, அவங்க பண்ணலாம் பண்ணாமலே இருக்கலாம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா என்னென்ன ட்ராபேக்ஸ் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நோ ரைட் டு ஃபைல் சூட் against others. Unregistered firm cannot file a suit to enforce its claims against the third party. இப்போ தேர்ட் பார்ட்டி மேலே இவங்க எந்த கேஸும் என்ன செய்ய முடியாது, ஃபைல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டெப்டாஸாக இருந்தால் அவங்ககிட்டேருந்து பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்க மேலே எந்த கேஸும் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்ம் ஃபைல் பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ரைட் டு sue for right arising. That means however it can sue other for enforcing rights arising otherwise then out of a contract. அதாவது வந்து இப்போ வந்து நம்மளுடைய கம்பெனியோட ட்ரேட்மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா கம்பெனிக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு ட்ரேட்மார்க் இருக்குன்னா அந்த ட்ரேட்மார்க்கை வேறு யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க மேலே கேஸ் போட முடியாது. யார், இந்த அன்ரிஜிஸ்டர்ட் ஃபர்ம் யார் மேலேயும் என்ன செய்ய முடியாது, எங்களோட ட்ரேட்மார்க் இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியாது. அதுதான் ரைட் டு sue for right arising. தேர்ட் பாயிண்ட், ரைட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி டு sue the firm. தேர்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன செய்ய முடியாது, ஃபர்ம் மேலேயோ அல்லது அந்த பார்ட்னர்ஸ் மேலேயோ எந்தவித கேஸும் ஃபைல் பண்ண முடியாது. These are all the drawbacks of non-registration of partnership. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது dissolutions of partnership. dissolution அப்படின்னா என்னது, பார்ட்னர்ஷிப் கம் டு அன் எண்ட், பார்ட்னர்ஷிப் ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறது. இதே பார்த்தீங்கன்னா dissolution of the firm, dissolution of the partnershipனு உண்டு. dissolution of the firm means a partnership business come to an end. மொத்தமாக எல்லா பார்ட்னருமே என்ன செய்கிறது, ஆல் த பார்ட்னர் டெர்மினேட் த கனெக்ஷன், எல்லா பார்ட்னருமே வேணாம் பிஸ்னஸை கலைச்சிட்டு போயிடலான்றது. த பிஸ்னஸ் கேன் நாட் பி கண்டினியூ ஆஃப்டர் த dissolution ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். கலைச்சதுக்கப்புறம் திரும்ப அது என்ன ஆகுது, கண்டினியூ ஆகாது. அதே dissolution ஆஃப் த பார்ட்னர்ஷிப், இப்போ நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அதில் 1 or 2 பார்ட்னர் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா மீதி இருக்கிற ரிமைனிங் பார்ட்னர்ஸ்
இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரியான டிசல்யூஷன்ஸ்க்கு தான் என்னென்னு சொல்லுவாங்க, டிசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப். Dissolution of the partnership means the termination of the original partnership agreement. The business will continue after dissolution of partnership. Next, we are going to learn the difference between dissolution of the firm versus dissolution of partnership. First one பாருங்க, only one. Dissolution of the partnership அப்படின்னா என்னன்னு சொன்னால், only one or more of the partner terminate their connection with the firm. யாராவது ஒருத்தரோ அல்லது மோர் பார்ட்னர் அவங்களுடைய கனெக்ஷனை பார்ட்னர்ஷிப்லேருந்து எண்டு கொண்டு வரது. டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா ஆல் த பார்ட்னர் டெர்மினேட் த கனெக்ஷன் வித் த ஃபர்ம். எல்லா பார்ட்னருமே சேர்ந்து கலைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது. செகண்ட் பாருங்கள், இட் மே ஆர் மே நாட் பிரிங் த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபர்ம் டு அன் எண்ட். டிசல்யூஷன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா முடிவுக்கு வரலாம், வராமலும் போகலாம், திரும்பவும் என்ன செய்யலாம், அவங்க கண்டினியூ பண்ணி நடத்தலாம். It bring the business of the firm to an end. Dissolution of the firmனால என்னது, அவ்வளோதான், அதோட அந்த பிஸ்னஸே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தேர்ட் பாயிண்ட், the business will continue even after dissolution. Dissolution of the partnershipல ரிமைனிங் பார்ட்னர் விருப்பப்பட்டால் என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் dissolution of the firmல they cannot be continue the firm. Dissolution of the firm. Okay. These are all difference between the dissolution of the firm, dissolution of the partnership. Next, எப்படிலாம் டிசால்வ் பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ஆர்டர் ஆஃப் கோர்ட் ஒன்று இருக்குது, அண்ட் பை ஆர்டர் ஆஃப் கோர்ட். கோர்ட்டோட ஆர்டர் மூலயமா, ஆணை மூலயமா கலைக்கிறது, கோர்ட்டோட ஆணை இல்லாமல் கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, dissolution of partnership firm is taken place into 2 ways. சொன்னல என்னென்ன இருக்குது, without the order of the court, order of the court. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, by agreement of mutual consent. அதாவது வந்து எல்லா பார்ட்னருமே வேணாம் போதும், அது அந்த பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லா பார்ட்னரும் சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, பை அக்ரிமெண்ட் ஆர் மியூச்சுவல் கன்சென்ட். எல்லாரும் ஒரு மனதாக சேர்ந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை எண்டுக்கு கொண்டு வர்றது. பை செகண்ட் பாயிண்ட், பை இன்சால்வன்சி ஆஃப் ஆல் த பார்ட்னர் பட் ஒன். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே என்ன ஆகிட்டாங்க, இன்சால்வன்சி ஆகிட்டாங்க, அதாவது நொடிப்பு நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கலாக கம்ஸ் டு அண்ட் எண்ட், முடிவுக்கு வந்துடும். when the objective becomes illegal, அதாவது இல்லீகல் பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன ஆகிடும், கம்ஸ் டு அண்ட் எண்ட், முடிவுக்கு வந்துடும். பை நோட்டீஸ் ஆஃப் டிசல்யூஷன், ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை டிசால்வ் பண்ணிடலாம், முடிவு பண்ணது க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன ஆகிடும், எண்டுக்கு வந்துடும். இது வந்து அந்த நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸில் படித்தோம் இல்லையா, பார்ட்னர்ஷிப் அட் வில், அந்த கேட்டகரி அதுதான் என்னது. இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அட் வில், when any partner gives in writing to all the other partners indicating his intention to dissolve the firm will be dissolved. That is called by notice of dissolution. Last one, on certain contingencies. Certain contingencies சில சூழ்நிலைகளில் மற்ற காரணங்களால் எப்போல்லாம் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு பார்ட்னர் டெத் ஆகிட்டாரு, அல்லது ஏதாவது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு, இன்சால்வன்சி ஆகிறாரு, அல்லது அந்த ஸ்பெசிஃபிக் பீரியட்லக்காக ஏற்படுத்துகிற அந்த பார்ட்னர்ஷிப் இருக்கும் இல்லையா, இன்கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸட் டேர்ம்ஸ், அந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததுன்னா, அல்லது பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது, அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த வெஞ்சர், அந்த ஒர்க்கை தொழிலை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். இதுதான் என்னது, ஆன் சர்டன் கண்டிஜியன்சிஸ். ஓகே, இது வந்து
வித்தவுட் த ஆர்டர் ஆஃப் த கோர்ட். வித் ஆர்டர் ஆஃப் த கோர்ட்டில் எப்போல்லாம் டிசல்யூஷன் ஆகும்? வித் ஆர்டர் ஆஃப் த கோர்ட்னால் என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு பார்ட்னர் என்ன செய்கிறது, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை க்ளோஸ் பண்ணுங்கள், எண்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டால் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் என்ன ஆகும்? க்ளோஸ் ஆகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்ட்னர்ஸ் பிகம் இன்சன், யாராவது பித்து நிலை அடைகிறது அந்த மாதிரி இருந்தாங்க, அல்லது நொடிப்பு நிலை அடைகிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்னர் என்ன செய்கிறாரு, கேஸ் போட்டு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கோர்ட் ஆணை மூலமாக என்ன செய்கிறது, டிசால்வ் பண்ணுறது. மிஸ்காண்டக்ட் ஆஃப் எனி பார்ட்னர், ஏதாவது பார்ட்னர் தொடர்ந்து என்ன செய்யுது, ப்ரீச் ஆஃப் அக்ரிமெண்ட், தொடர்ந்து மீறுறது, அக்ரிமெண்ட்டை மீறுறது. மிஸ்காண்டக்ட்னா தவறான என்ன செய்கிறது, காண்டக்ட்னெல்லாம் ஒப்பந்தங்களை செய்வது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன செய்யணும், எனி ஒன் பார்ட்னர் can file the case, the partnership firm come to an end. Transfer of interest of third person and continuous loss, மற்ற பார்ட்னரை கேட்காம இன்ட்ரெஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூஸாக லாஸ் ஆகுது. ஸோ இந்த டைம்லேயும் ஏதாவது ஒரு பார்ட்னர் கேஸ் ஃபைல் பண்ணார்னா a court may order dissolution of the firm. These are all the dissolution of the partnership firm. Okay. Thank you, children.